Conscious climate eating, when you connect this with climate அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட red meat eating ஜாஸ்தி ஆகுறது one of the factor to increase the climatic temperature. நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, மாடரேஷன். ஏன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை, அதுக்காக அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்றது கிடையாது. ஹவு இட் கெட்ஸ் அஃபெக்டட்ன்றதை தே ஆர் ஸ்டடியிங். நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் மீட் ஈட்டிங் அந்த இதை கம்மி பண்ணும்போது வெளியே ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கக்கூடாது. தட்ஸ் நாட் ரைட். இன்னொரு விஷயம், அந்த சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பியர் குடிப்பாங்க. கரெக்டாக? இதுவும் இட் ரிலேட்ஸ் டு யுவர் டெம்பரேச்சர். பியர் குடித்தா என் பாடி வந்து கோல்ட் ஆயிரும், சில் ஆயிரும். அது ஆகாது. இப்போ எப்படி சம்மர் வெதர்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கோ, அதே மாதிரி இப்போ வந்து ரைனி வெதர்ல டாக்டர். ஸோ இப்போ நமக்கு தண்ணி கூட அதிகமாக குடிக்க தோண மாட்டேங்குது டாக்டர். ஸோ அதை எப்படி இது பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது? கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெய்னி சீசன்ல ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா, சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம கூட உணவியல் நிபுணர் டாஃப்னி லவ்ஸ்லி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம உணவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா, அதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், சஸ்டைனபிள் டயட் அப்படின்னா என்ன டாக்டர்? சஸ்டைனபிள் டயட் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸை யூ ஷுட் ஈட். சஸ்டைனபிள் ஃபேஷனில் சாப்பிட முடியுமா அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின். சஸ்டைனபிள் டயட் குளோபலாக இப்போ என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன். ஜென்ரலாக இந்த ரெட் மீட்டை கம்மி பண்ணிவிட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணிவிட்டு, மோர் ஆஃப் பிளான் பேஸ்ட் ஈட்டிங் ஸ்டைலை அட்வொகேட் பண்ணுறாங்க. ஓகே, அது அந்த மாதிரி முறையில் தான் சாப்பிட்றது நல்லது. ஓவரால் ஃபார் அவர் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி என்விரான்மெண்ட். This is what they want to propagate. Okay டாக்டர். அப்போ வந்து கான்ஷியஸ் climate eating என்ன டாக்டர்? Conscious climate eating, when you connect this with climate or environmental changes அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட red meat eating ஜாஸ்தி ஆகுறது one of the factor to increase the climatic temperature. அதனால தான் ரெட் மீட் ஆர் ப்ராசஸ்ட் மீட்டை கம்மி பண்ண சொல்கிறாங்க. ரெட் மீட்னா வந்து மட்டன், பீஃப் எஸ்பெஷலி தீஸ், அண்ட் அனிமல் ஃபுட்ஸ். அனிமல் ஃபுட்ஸ்னால் போல்ட்ரி ஒரு ஃபிஷ் சாப்பிடலாம், அதில் பிரச்சனை இல்லை. அதுவுமே இன் மாடரேஷன் தான். ஸோ மோர் ஆஃப் பிளான் பேஸ்ட் ஈட்டிங். நம்ம இந்தியன் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் ஆஃப் வெஜிடேரியன் ஈட்டர்ஸ் தான். நம்ம என்ன தான் சொன்னாலும், நான்வெஜ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் கேட்டிங்கன்னா வாரத்தில் எத்தனை நாள் சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஒரு நாள் சாப்பிடுவேன், இல்லை 2 நாள் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. வெரி வெரி மினிமல் பர்சன்டேஜ் தான் டெய்லி சாப்பிட்றவங்க. ஓகேவா? ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்ரி மீல் தே வில் ஈட். வேளைக்கு நான்வெஜ் இருக்கும். அங்கே ப்ரிடாமினன்ட் நான்வெஜ்னு பார்த்தீங்கன்னா ரெட் மீட் தான். இதனால தான் there was a latest paper, Eat Lancet ஸ்டடின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. That is related to environmental safety. இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு, க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் என்னதுன்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி they came out with this. ரெட் மீட்டை கம்மி பண்ணணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபலாகவே பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். ஸோ இந்தியன் ஃபுட் இஸ் வெரி குட் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. பிகாஸ் நம்ம நிறைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம். பருப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி காய்கறியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ். நான்வெஜ்ஜை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, மாடரேஷன். ஏன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை, அதுக்காக அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்றது கிடையாது. முட்டை சாப்பிடலாம், மீன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். ரெட் மீட்டை வந்து முடிஞ்ச அளவு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், சஸ்டைனபிள் டயட்டுக்கும் கான்ஷியஸ் கிளைமேட் ஈட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இஸ் த சேம். ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன் தான் பேஸ். ஓகேவா? அதில் வித்தியாசம்னு பெரிய அளவில் கிடையாது. பட் கிளைமேட் பேஸ்ட் ஈட்டிங்கில்
they focus on environmental safety. நம்மளோட overall climatic condition, how it gets affected ன்றத they are studying. நான் சொன்ன மாதிரி அந்த red meat eating அந்த இதை கம்மி பண்ணும்போது temperature which is increasing இல்லையா, overall climatic temperature அது 1.5 degree கம்மி ஆகுது. So that's a positive thing. Sustainable eating, how well we are able to sustain all this in a day-to-day life. அதுவே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்கன்னு. ஆர் வி சஸ்டெய்னிங் இட்? நம்மளால் எவ்ரிடே நம்ம பேசுகிற விஷயத்த செய்ய முடியுதா? பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இன்டேக், ஃப்ரூட் இன்டேக் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு குளோபல். பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோன்றது வந்து தோ நம்மலாம் நிறைய வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டாலும் கன்சம்ஷன் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு. அப்படி நம்ம குளோபல் இதில் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்றது ரொம்ப கம்மி. பழம், காய்கறி, நம்மளோட உற்பத்தியும் குறைவு, சாப்பிட்ற அளவும் குறைவு. ஓகே டாக்டர். டாக்டர், இந்த சஸ்டைனபிள் டயட்டை வந்து பிரேக் பண்ணுறதை கிளைமேட்டிக் வெதர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த ஒரு சஸ்டைனபிள் டயட் இருக்கிறவங்க அவங்க அப்போதைக்கு தோணும் போது இப்போ நம்ம கொஞ்சம் காரசார உரமாக நிறைய சாப்பிட்லாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ணுறது டாக்டர்? கண்டிப்பாக ஒரு சில்லுன்னு இப்போ கூட நமக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, சுட சுட ஒரு ஃப்ரைட் ஐட்டம் வச்சா நல்லா ஆசையாக சாப்பிடுவோமா இல்லையா? சாப்பிடுவோம் டாக்டர். இது பழக்கம். as well as you feel more comfortable, cozy to have something hot இல்லையா? இப்போ சில்லுன்னு கொடுத்தா குடிப்பீங்களா? that relates to your temperature, overall temperature. ஸோ நம்மளோட பாடி கண்டிஷனும் அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வெளியே கோல்டாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ ப்ரிஃபர் சம்திங் நைஸ் ஹாட் டீ ஆர் காஃபி ஆர் அ சூப். கரெக்ட்? இது வந்து லாஜிக். இதே சில் அப்படின்னு எப்போ பிடிக்கும் நமக்கு? when it is very very hot. ஆனால் அப்படி குடிக்கக்கூடாது தெரியுமா? வெளியே ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வந்து நம்ம சில்லுன்னு குடிக்கக்கூடாது. தட்ஸ் நாட் ரைட். ஓகே, யூ கேன் ஹாவ் இட் ஸ்லைட்லி கோல்டர், பட் ரொம்ப சில்லுன்னு குடித்தாலும் நம்மளோட பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்படி குடிக்கக்கூடாது. இது வந்து சம்மருக்கு நாங்கள் யூஸ்வலாக வி அட்வைஸ் தட். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, நிறைய நீராகாரம் எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க, தட் இஸ் ஓகே. பட் அதை வந்து அப்படியே ஐஸ் கோல்டாக எடுத்து குடிக்காதீங்க அப்படின்னு வி அட்வைஸ். இன்னொரு விஷயம், அந்த சம்மரில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பியர் குடிப்பாங்க. கரெக்டாக? இதுவும் இட் ரிலேட்ஸ் டு யுவர் டெம்பரேச்சர். பியர் குடித்தா என் பாடி வந்து கோல்ட் ஆயிரும், சில் ஆயிரும். கரெக்டாக கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல இந்த மாதிரி. அது ஆகாது. இட் டசன்ட். இது வந்து டீஹைட்ரேட் தான் பண்ணும் பியர் எடுத்துக்கிட்டா. ஸோ இட் ஹேஸ் டு பி அவாய்டட். யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஏன்னா டீஹைட்ரேட் ஆனாலும் சம்மரில், தட் இஸ் ஹாட் டெம்பரேச்சரில் டீஹைட்ரேட் ஆனாலும் இட் லீட்ஸ் டு இஷ்யூஸ். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் அ கனெக்ஷன் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஓகே டாக்டர். இப்போ எப்படி சம்மர் வெதரில் அதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கோ, அதே மாதிரி இப்போ வந்து ரைனி வெதரில் டாக்டர். ஸோ இப்போ நமக்கு தண்ணி கூட அதிகமாக குடிக்க தோண மாட்டேங்குது டாக்டர். ஸோ அதை எப்படி இது பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது? நம்மளோட யூரின் அவுட்புட் வந்து ஜாஸ்தி ஆகும். when it is very cold, you want to pee faster, right? அது யூஸ்வலாக நடக்கிற விஷயம். ஆனால் தண்ணி குடிக்கிறத நம்ம குறைச்சிருவோம்னு சொல்ல மாட்டேன், தாகம் எடுக்காது. ஸோ நீங்கள் வந்து கான்ஷியஸாக ஓகே நான் இந்த டைமுக்கு இதை குடிக்கணும்னாது நம்ம பிளான் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் சாப்பிட்ட உடனேயாவது யூ ஷுட் ட்ரிங்க் அட்லீஸ்ட் 1 or 2 glasses எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி யூ ஷுட். ஏன்னா இன்பிட்வீன் நமக்கு தாகம் எடுக்காது. சம்மரில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஹாட்டாக இருக்கும், யூ டென் டு ட்ரிங்க், தேவைப்படும். வின்டரில் அது தேவைப்படாது. ஸோ இன்பிட்வீன் எடுத்துக்க முடியலைன்னா சாப்பாட்டோட முடிச்ச உடனேயாவது கான்ஷியஸாக எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் யூ ரிக்வயர் அட்லீஸ்ட் 2 liters ஆஃப் லிக்விட், அட்லீஸ்ட் 1.5 to 2. ஓகே டாக்டர். இந்த ரைனி கிளைமேட்டில் தான் வந்து நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய வரும்னு சொல்கிறாங்க டாக்டர். ஏன்னா இந்த க்ரீன் லீஃப் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்படியே டாக்டர்? அது எதனால? இந்த இப்போதைக்கு டைஜஷன் ஆகாது இந்த ரைனி வெதரில் வந்து. டைஜஷன் ஆகாதுன்னெலாம் கிடையாதுங்க. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்குது.
அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். கீரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெய்னி சீசனில் ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா, அது வளர்கிற கண்டிஷன் வந்து நல்லா இருக்காது. நிறைய யூனோ ட்ரைனேஜ் வாட்டர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். கரெக்டாக அப்படி தான் இருக்கும். நம்ம நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ see all those. ஸோ அது வந்து ஹெல்த்தியான கண்டிஷனில் வருதா அப்படின்றது ஒரு குவெஸ்டியன் மார்க். அண்ட் யூஸ்வலாக எவ்வளோ நல்லா நம்ம கழுவிட்டு அதை சமைக்கிறோம் அப்படின்றதும் ஒரு குவெஸ்டியன் மார்க். அதனால தான் உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஆர் லூஸ் ஸ்டூல்ஸ் ஆர் அந்த மாதிரி இஷ்யூஸ், இன்ஃபெக்ஷன் நிறைய வரும் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, அண்ட் எவ்வளோ நல்லா நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோம், கையை நல்லா கழுவுறோமா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, இது வந்து சின்னதுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம்தான். ஆனால் எத்தனை பேர் அதை அடாப்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு குவெஸ்டியன் மார்க். அதனால தான் பிரச்சனை வருமே தவிர கீரையை கம்ப்ளீட்டாக சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் அதனால வரலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம இந்த வெதர் சேஞ்சஸ்னால நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் வந்து மாறாத டாக்டர், சேமாக தான் இருக்கும், நம்மளது எப்பயும் போல தான் இருக்கும். கண்டிப்பாக டைஜஷன் will not change. நம்ம சாப்பிட்ற பொருட்களை நம்ம மாற்றிக்கிறோம். அதுக்காக நீங்கள் ஒரே ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க சில்லுன்னு வெதர் இருக்குன்னு. then it will affect your system. ஓகே டாக்டர், சுட சுட ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. then it is nice. நமக்கு என்ன சூடாக சாப்பிடணும், அதை பொரிச்சு வறுத்து சாப்பிடாம ஸ்டீம் பண்ண, இட் கேன் பி கொழுக்கட்டையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதை யோசிங்களேன், இல்லை சுண்டலாக இருக்கலாம், ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க, யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரைனி வெதருக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், அது என்ன நம்மளோட உடலுக்கு வந்து நல்லதாக இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஸ்டீம்ட் ஐட்டம்ஸ் ஆர் குட். அண்ட் மேக் ஷுர் காஷியஸாக வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப அவசியம். அண்ட் யூஸ்வலாக ஹாட் ஃபுட்ஸ் ஆர் குட். ஏன்னா லிக்விட்ஸாக இருந்தாலும் சரி, சுட சுட சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஹாட்டாக இருந்தால் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் சூஸ் பண்ணுறது நல்லது. சம்மராக இருந்தால் வாட் வி நார்மலி சே ஸ்பைஸியாக கண்டிப்பாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம், பிகாஸ் தட் வில் அஃபெக்ட் யுவர் கட். வின்டரில் யூ கேன் ஹாவ் அ பிட் ஆஃப் ஸ்பைசி ஃபுட் இஃப் யுவர் கட் இஸ் நார்மல். ஒன்றும் பிரச்சனையாகாது, அதனால பிரச்சனையாகாது, ஆஸ் லாங் அஸ் யூ மெயின்டைன் எவ்ரிதிங் ஹைஜீனிக்லி. ஓகே டாக்டர், இப்போ ரைனி வெதரில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஜென்ரலாக சில்லுன்னு எதையும் குடிக்காதீங்க. ஏன்னா பீப்புள் கெட் இன் டு சம் சார்ட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் ஜென்ரலாக ரெய்னி சீசனில் என்ன பிரச்சனை வரும், நமக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். கரெக்டாக கோல்டு, காஃப், ஃபீவர். ஸோ சில்டு ஐட்டம்ஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. So that can aggravate your, what do you call, cough, cold எல்லாம் aggravate. அதுக்காக சில்லுன்னு குடிக்கிறதுனால கோல்டு வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோல்டு இருக்கனால நீங்கள் சில்லுன்னு குடிக்காதீங்க அப்படி. ஓகே, அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வருமானு கேட்பாங்க சிலர். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால கோல்டு வராது. கோல்டு இருக்கும்போது மேபி இட் aggravates the cough. ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு கோல்டு வரும், சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அதை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணலைன்னா தான் யூ கெட் கோல்டு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கோல்டு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஹாட் ஃபுட் சாப்பிட்றது நல்லது, எஸ்பெஷலி டியூரிங் சம் வின்டர் ஆர் ரெய்னி சீசன். ஓகே டாக்டர், ரெய்னி சீசனுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க டாக்டர்? ஹெல்த்தியாக உங்களை வச்சுக்கணுன்னா என்ன சாப்பிடணும்? யுவர் இம்யூனிட்டி ஷுட் பி குட். ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட் பண்ணுங்க, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் சாப்பிடுங்க. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸை மறந்துடாதீங்க, பிகாஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் கிவ்ஸ் யூ இம்யூனிட்டி. விட்டமின் A, D, E, K. ஏ எதில் கிடைக்கும்னா கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸில் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கலர்ஃபுல், ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லாட்டி பப்பாயாவாக இருக்கலாம், இல்லாட்டி எனி க்ரீன் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தட் கிவ்ஸ் யூ விட்டமின் A. விட்டமின் சி நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கும். டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி நம்ம வந்து ஜென்ரலாக மறந்துடுறோம். விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல இருக்கு இன்ஆக்டிவ் ஃபார்மில். அது சன்லைட் படும்போது ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது, ஆக்டிவேட் பண்ணுது. பட் ஜென்ரலாக நம்மலாம் வந்து எக்ஸ்போஷர் டு சன்லைட் கம்மியாகி போயிடுது இப்போல்லாம்.
பீப்புள் டோன்ட் கோ அவுட், கருத்துருவோம், டேன் ஆகிடுவோம், எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி நிறைய இருக்குது. திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் முன்னாடி லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட், இப்போ லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீசிங். ஸோ விட்டமின் டியை என்ஷூர் தட் யூ ஹாவ். அது வந்து நட்ஸில் கிடைக்கும், ஃபிஷ்ஷில் கிடைக்கும், நான் வெஜிடேரியன் சோர்சஸில் கிடைக்கும். யூ ஷுட் என்ஷூர் தட் இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் காம்பினேஷனாக எடுத்துக்கும் போது சீரியல்ஸ்லேயும் யூ கெட் விட்டமின் இ, ஆயில்ஸில் யூ கெட் விட்டமின் இ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது யுவர் இம்யூனிட்டி இஸ் பெட்டர். இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வராது. யூ வில் பி ஏபிள் டு ஃபைட் இட். அதுக்காக தான் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக எல்லா ஐட்டமும் பிளான் பண்ணி ஒரு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா you will be really healthy during winter or summer, doesn't matter. ஓகே டாக்டர், நான் கேட்டதில் நிறைய ஃபேக்ட்னு நினச்சது எல்லாமே மித்துன்னு நீங்கள் சொல்லும் போது தான் தெரிய வந்துச்சு டாக்டர். இவ்வளோ நேரம் நான் கேட்ட உணவு சார்ந்த கேள்விகளுக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாகவே ஆன்சர் பண்ணீங்க டாக்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.